ட்ரம்ப் இந்தியா மேல 26% டாரிஃப் போட்டிருக்காரு. ஆட்டோ, பார்மா, ஐடி, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி டவுன் ஆயிருக்கு. இப்ப என்ன பண்றது? மார்க்கெட்ல ஷார்ட் டர்ம் வாலட்டிலிட்டி இருக்கும், பட் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆக வேண்டாம். இந்தியா இப்போ ட்ரேட் டீல் நெகோசியேட் பண்ண யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இதனால நம்ம போர்ட்ஃபோலியோல என்ன ஆகும்? நான் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏஎம்ஐ கான்டாக்ட் பண்ணா எனக்கான ஆன்சர்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க போகுது. உங்களுக்கும் மார்க்கெட் பத்தி நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஏஎம்ஐ கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஈக்விட்டி ரிசர்ச் பங்குகளை ஆய்வு செய்வது, நிறுவனங்களை ஆய்வு செய்து அவற்றை புரிந்து கொள்வது, இந்த ஒரு வேலையை தான் நம்ம ஈக்விட்டி ரிசர்ச் அப்படின்னு சொல்றோம். நிறுவன பங்குகளை நாம எந்த இடத்துல இருந்து பார்க்கணும்? எல்லாரும் ஒரு பங்கு எங்க இருந்து பார்க்கறாங்க? விலையில இருந்து பார்க்கறாங்க. அது ரொம்ப அடிப்படையானது. அதற்கு அடுத்தபடியாக நிறுவன மதிப்பு என்று சொல்லக்கூடிய மார்க்கெட் கேபிடலைசேஷன் வச்சு பார்க்கிறோம். அதை வச்சு நம்ம அடையாளப்படுத்துறோம், அளவிடுறோம். அல்லது ஒரு நிறுவனத்தை பி ரேஷியோ என்று சொல்லக்கூடிய ஒரு பங்கு விலையோடு ஒரு பங்கு லாபத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். சோ இப்படி நம்ம எளிதில் செய்யக்கூடிய 3 அளவீடுகள் தான் 99% இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்ல உபயோகப்படுத்தக்கூடிய டூல்ஸ். ஸ்டாக் பிரைஸ், மார்க்கெட் கேபிடலைசேஷன், பி ரேஷியோ. பட் இந்த 3 டூலுமே ரொம்ப அடிப்படையான, ரொம்ப பேசிக்கான மெட்ரிக்ஸ். இதை வச்சுக்கிட்டு நம்ம கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஈக்விட்டி ரிசர்ச் பண்ண முடியுமானா நிச்சயமா பண்ண முடியாது. நம்ம ஈக்விட்டி ரிசர்ச் கோல்ட் ஸ்டாண்டர்டா இருக்கணும்னா அதுல என்ன இருக்கணும்? எப்படி நம்ம ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டை படிக்கும் போது இது கோல்ட் ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் எப்படி நம்ம கண்டுபிடிப்பது? அதை நோக்கி தான் இந்த சீரீஸ்ல நம்ம போக போறோம், படிப்படியா போக போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 3 மெட்ரிக்ல ஏன் ஆரம்பிச்சேன்னாக்கா, இதைத்தான் எல்லாருமே முதல்ல நம்பிக்கிட்டு இருக்கோம். இதை நம்பித்தான் 99% ஆஃப் த வியூவர்ஸ் இன்வெஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் சில இண்டஸ்ட்ரீஸ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படி இபிஎஸ்ஏ வராது. உதாரணத்துக்கு ஹாலிடே ரிசார்ட் கம்பெனிஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் ப்ராஃபிட் அதிகம் வராது. ஏன்னா எல்லாமே டிப்ரிசியேஷன், லீஸ் லைபிலிட்டி, இது மாதிரி நிறைய என்ட்ரி போட்டு சாவடிச்சிடுறாங்க. ஆக்சுவல் ஃபைனான்சியல் பிக்சரே தெரியாம இன்னைக்கு ஆக்கிட்டாங்க. ஏன்னா இன்ஸ்டிடியூட் போட்ட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்கு. சோ இப்ப நீங்க போய் இப்போ ஒரு மஹிந்திரா ஹாலிடேஸ் அல்லது வேற ஒரு இந்த மாதிரி லீஸ் ரெண்டல் கம்பெனியை போய் பார்த்தீங்கன்னா உங்களால ஆக்சுவலா அந்த கம்பெனி எவ்வளவு பணம் சம்பாதிக்குன்னு கண்டே பிடிக்க முடியாது. அதே போல ரெஸ்டாரண்ட் செயின்ஸ், நிறைய ரெஸ்டாரண்ட் செயின்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச பெயர்கள் நிறைய இருக்கும். அந்த கம்பெனி எல்லாம் பார்க்கும்போது கூட, நேற்று ஒரு நண்பர் சொன்னாரு, ஒரு கம்பெனியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், 900 கோடி ரூபாய் கடன் இருக்குடா அப்படின்னாரு. பொறுமையா போய் பார்த்தா அது கடனே இல்லை. அவங்க நூற்றுக்கணக்கான ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த நூற்றுக்கணக்கான ரெஸ்டாரண்ட்டுக்கு லீஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த லீஸ் அக்ரிமெண்ட் போட்ட மொத்த டியூரேஷனோட வேல்யூவை லோனா காட்ட சொல்றாங்க. என்ன வேலையோ இது. சோ இந்த லைபிலிட்டியை அவங்க ரொம்ப வெளிப்படைத்தன்மையா காட்டுறோம்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸை கம்ப்ளீட்டா குழப்ப கூட செய்யறாங்க. சோ நிறைய நிறுவனங்கள்ல இதையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது உங்களால கரெக்டா இபிஎஸ் கணிக்க முடியாது. இபிஎஸ் உங்களால கணிக்க முடியாதனால உங்களால பி ரேஷியோவை சரியா பார்க்க முடியாது. அப்ப உங்களுக்கு மார்க்கெட் கேபிடலைசேஷன் மிகைப்படுத்தப்பட்டதாக தோன்றலாம். அதே போல ஒரு கம்பெனிக்கு ஒரு சப்சிடரி இருக்கும். அந்த சப்சிடரியோட பேலன்ஸ் ஷீட் இந்த கம்பெனியோட சேர்க்க மாட்டாங்க. அந்த சப்சிடரியில பயங்கரமா லாபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சப்சிடரியினுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் டு த ஓவரால் கம்பெனிஸ் வேல்யூவேஷன் என்னங்கிறத மார்க்கெட் சரியா அளவிடாது. இதுதான் பாரதி ஏர்டெல்ல முன்னாடி நடந்துகிட்டு இருந்தது.
அப்ப அந்த அளவீடு சரியா வராதனால உங்களால பி ரேஷியோவே சரியா கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓ, ஸ்கிரீனர்ல இது பார்த்தோம், பி ரேஷியோ பயங்கர அதிகமா இருக்கு, அதனால இந்த கம்பெனி காஸ்ட்லி அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். சோ இந்த பேசிக் 3 விஷயத்திலேயே இவ்வளவு சிக்கல் வருது. அதே போல சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வாரண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ப்ரொமோட்டர்ஸ்க்கு, மற்றவங்களுக்கு. இப்போ இந்த வாரண்ட் கன்வெர்ட் ஆச்சுன்னா அது வந்து ஈக்விட்டியை கூட்டும். ஈக்விட்டியை கூட்டும் போது மார்க்கெட் கேபிடலைசேஷன் திடீர்னு மாறும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மார்க்கெட் கேபிடலைசேஷன் குறைந்து காட்டப்படலாம். சப்போஸ் ஒரு டைல்யூஷன் வருதுன்னா இன்னைக்கு மார்க்கெட் கேப் கம்மியா இருக்கும், அந்த வாரண்ட்ல போட்ட பிறகு மார்க்கெட் கேப் பயங்கரமா ஏறி போயிடும். இதுவும் ஒரு சிக்கலான பிரச்சனை. சோ இந்த பேசிக் 3 மெட்ரிக்லயே இவ்வளவு தகராறு இருக்கு. ஆனா இதையெல்லாம் கடந்து போறதுதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஈக்விட்டி ரிசர்ச். இது ரொம்ப ஃபண்டமெண்டல். என்னுடைய அனுபவத்துல இந்த 3 மெட்ரிக்கை நான் வந்து 1 இயர்லயே அவுட் க்ரோ பண்ணிட்டேன். இது பத்தாதுன்றது தெளிவா புரிஞ்சு போச்சு. அப்போ 1 இயர்ல அவுட் க்ரோ பண்ணேன்னா என்ன பண்ணேன்? ஈக்விட்டி ரிசர்ச்சை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்ணேன்னா ஆனுவல் ரிப்போர்ட்டை வாசிக்க ஆரம்பிச்சேன். எண்ட் டு எண்ட் ஆனுவல் ரிப்போர்ட்டை படிப்போம். அதுல இருக்கக்கூடிய ஒரு நம்பரும் ஒரு கதை சொல்லும் நமக்கு. இப்போ ஒரு கம்பெனியை பார்க்கும்போது அந்த கம்பெனியில கொஞ்சம் கூட கடன் இல்லைன்னா அந்த லோன்ஸ் ஜீரோன்னு இருக்கும்போது அது நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது. நெட்வொர்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. ஈக்விட்டி பிளஸ் ரிசர்வ்ஸ், அது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு கம்பெனியினுடைய லைபிலிட்டி. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை பார்க்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு ஈக்விட்டி கம்பெனி கொடுத்தாங்க, கம்பெனி அதை வச்சு எவ்வளவு சம்பாதிச்சு சேர்த்துது. 2 என்ட்ரி இருக்கு. ஸோ அந்த 2 என்ட்ரியை பார்க்கும்போது நமக்கு தெளிவா தெரியும் கம்பெனி எவ்வளவு ப்ராஃபிட்டை சம்பாதிச்சு ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துருக்கு, அந்த பணம் எவ்வளவு இன்னும் கம்பெனியில இருக்கு. ஸோ ஒரு நம்பரும் பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு ஒரு கதை சொல்லும். அதுல ஒரு மெசேஜ் இருக்கும். இப்போ நான் சொன்னது லைபிலிட்டி சைடு. இப்போ அசெட் சைடுக்கு வருவோம். பிக்சட் அசெட்ஸ்ங்கிறது ஒரு நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள். அந்த சொத்துக்களை வச்சு பிசினஸ் பண்ணி தான் அந்த கம்பெனி லாபத்தை சம்பாதிக்க போகுது. இப்போ இந்த பிக்சட் அசெட்ஸை பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் எவ்வளவு பிக்சட் அசெட் வளர்ச்சி இருக்குன்றது ஒரு பாடம். சோ ஒரு கம்பெனி வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பிக்சட் அசெட்ஸ் கூடும். சில கம்பெனி என்ன பண்ணுவான், பிக்சட் அசெட் ரெடி ஆயிருக்கும், ஆனா அதை வந்து தன்னுடைய சொத்து அளவிற்கு கூட்டாமல் கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு காட்டுவான் தனியா. அது ஏன்னாக்கா பிக்சட் அசெட்டை கூட்டிட்டாக்கா ஒரு ஆண்டுலயே அதை கமிஷன் பண்ணதாக காட்டிட்டாக்கா உடனே டிப்ரிசியேஷன் போடணும். சப்போஸ் இந்த டிப்ரிசியேஷன் எல்லாம் போட்டு அவங்க லாபம் குறைஞ்சிரும் அப்படின்னு பார்த்தாக்கா அதை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. கமிஷன் பண்ணல, இன்னும் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் வரல, ட்ரையல் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு இருக்கோன்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. சோ இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டை வாசிக்கும் போது டக்குன்னு பிடிக்கணும். ரைட்? இது எங்கேயாவது ஒரு அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், டாக்டரேட் இந்த மாதிரி படிப்புல எல்லாம் சொல்லி தருவாங்களான்னா ஃபார்ச்சுனேட்லி நாட். ஏன்னா அதெல்லாம் ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரால சொல்லி கொடுக்க முடிஞ்சதுனாக்கா டக்கு டக்கு டக்குன்னு நான் இங்க உட்காந்துன்னு உங்கள்கிட்ட வீடியோ போட்டுட்டு இருக்க மாட்டேன். எனக்கு தொழிலே இருக்காது, வேற ஏதாவது பண்ண வேண்டியதான். சோ இதெல்லாம் வந்து நம்ம அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், படிக்க படிக்க புரியக்கூடிய விஷயங்கள். ஒரு இண்டஸ்ட்ரி படிக்கும் போதும் அந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு சில ட்ரீட்ஸ் வரும். இப்ப நான் சொன்ன இந்த பிக்சட் அசெட் growth வந்து காட்ட முடியாம சிடபிள்யூபி வைக்கிறதுங்கிறது யாரெல்லாம் தப்பான நேரத்துல கேபெக்ஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள். ரொம்ப நாள் முன்னாடி ஒரு நல்ல கம்பெனி, அருமையான கம்பெனி, எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி, நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு கம்பெனி பிடிலைட். அவங்க வந்து ஒரு ரெசின் பிளான்ட போட்டாங்க. அந்த காலத்துல ஐ திங்க் மேபி 15 years ago 600-700 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பிளான்ட போட்டாச்சு. போட்டுட்டு இந்த பிளான்ட ப்ரொடக்ஷனுக்கே கொண்டு வரல. அந்த ஒரு என்ட்ரி மட்டும் பிடிலைட் பேலன்ஸ் ஷீட்ல ஒரு ஐசோரா இருந்தது. சமீபத்துல நான் கவனிக்கல, பிடிலைட் எங்கேயோ
வானத்துக்கும் அண்ணாந்து ஸ்பேஸ்ல போயிடுச்சு வேல்யூவேஷன். அதனால நம்ம எங்க ஸ்பேஸுக்கு போக போறோம் நான் அதை கவனிக்கல. பட் ரொம்ப நாளைக்கு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 7-8 வருஷத்துக்கு அந்த என்ட்ரி வந்துட்டே இருந்தது. ஒரு பிளான்ட் 700 crore இன்வெஸ்ட்மெண்ட் தப்பா பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பேலன்ஸ் ஷீட்டை மத்த விஷயங்களை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பளிங்கு மாதிரி இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். இப்போ 2010-11 கூட நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பிட்லைட்டை பத்தி பேசும்போது கேபிட்டல் அலோகேஷன் ப்ராப்ளம் அப்படின்வாங்க. நான் சொன்னேன், இதை ஒதுக்கி வச்சிரும். இந்த பிளான்ட் எவனா 600-700 கோடி ரூபாய்க்கு வாங்குவான்னு வச்சுக்கோம், இல்ல இந்த பணம் இவங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோம், ரைட் இட் ஜீரோ, மார்க் பால்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இது இல்லாம என்ன மதிப்பு இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்து அந்த உபரி மதிப்புக்கு தான் நம்ம பங்குகளை வாங்கணும். அவ்வளவு கேர்ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு கம்பெனியை அந்த காலகட்டத்துல ரிசர்ச் பண்ணி வாங்க வேண்டியது. சோ இந்த கம்பெனி ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாக், சந்தேகமே இல்லை. இன்னைக்கு நிறுவன மதிப்பு தப்புங்கிறது வேற விஷயம், அது மார்க்கெட் பார்த்துக்கும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் கம்பெனி பிட்லைட், மாற்று கருத்தே இருக்க முடியாது. இட்ஸ் a கிரேட் கம்பெனி. நானும் அந்த கம்பெனியை 31 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். 94ல நான் ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் எழுதினேன் பிட்லைட்டை பத்தி. அதை கிறிசில் மூலமா சிட்டி பேங்குக்கு அவங்க கஸ்டமர்ஸ்க்கு சர்க்குலேட் பண்ணாங்க. அவ்வளவு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அதனுடைய இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் தன்மை மாறவே இல்லை. ஆனா அந்த மாதிரி ஒரு கம்பெனில கூட இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு சினிமால வில்லன் மூஞ்சில வைக்கிற மறு மாதிரி ஒரு திருஷ்டி, ரைட்? அப்ப அதை நீங்க படிக்கணும். அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை படிக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வருது. சில இடங்கள்ல மிஸ் பண்ணிடும். சில இடங்கள்ல ஆனுவல் ரிப்போர்ட்டை ரொம்ப கிளவரா எழுதுவாங்க, என்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப கிளவரா பண்ணுவாங்க. அக்கௌண்டன்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் ஏமாந்துகிட்டே இருப்பாங்க. இதுதான் யதார்த்தம். அவங்க படிக்கிறதே நம்மளை எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சாரி, அதுதான் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். சோ என்ன போன்ற சில இன்வெஸ்டர்ஸ் 1-2 இடத்துல ஏமாந்துருவோம். எப்படின்னாக்கா, இப்ப நான் ஆனுவல் ரிப்போர்ட்டை படிக்கிறத பத்தி சொன்னேன், ஒரு லைன் ஐட்டமும் பார்க்கணும்னு சொன்னேன். சில நேரங்கள்ல நம்ம யார் இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை சைன் பண்றாங்கன்றத பார்த்து ஏமாந்து போயிடும். பிக் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய உலக அளவில் மதிக்கத்தக்க நிறுவனங்கள்ல ஒருத்தர் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை சைன் பண்ணிருப்பாங்க. நம்மளும் நினைப்போம், பா என்ன ரெபுடேஷன் பா, இந்த மாதிரி ஒரு நபர் கையெழுத்து போடுறாருன்னா இந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கும்னு நினைப்போம். நாம தீர விசாரிக்கிறது தான் மெயின். தீர விசாரிக்கலன்னா என்ன ஆகும்னாக்கா, அந்த பிக் 4க்கு ரெபுடேஷன் லாஸ் வராது, இன்வெஸ்டரான நமக்கு தான் வரும். ஏன்னா நம்ம அதை வாங்கினோம், நாம அதுல சோட போயிட்டோம் அப்படின்னு தான் உலகம் பார்க்கும். எதனால அது ஆச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சோ இதனாலதான் ஈக்விட்டி ரிசர்ச் ஆனுவல் ரிப்போர்ட் பேஸ்டா இருக்கணுங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் இந்த இடத்துல வலியுறுத்துறேன். ஒரு பக்கத்திலையும் ஒரு லைன்லயும் ஒரு மெசேஜ் இருக்கு. ஒரு நம்பரும் உங்கள்கிட்ட பேசும். எப்படி ஒரு மியூசிக்கல் ஸ்கோர்ல ஒரு நோட்டுக்கும் ஒரு சவுண்ட் இருக்கோ, அதே போல ஆனுவல் ரிப்போர்ட்ல ஒரு நம்பருக்கும் ஒரு சவுண்ட் இருக்கு. அது என்னன்றதை நீங்க பதம் பார்க்கணும். உங்களுக்கு தெரியணும், பார்த்தாலே இந்த நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லணும், டக்குன்னு சொல்லணும். அது எப்படி வரும்? அது எப்படி வரும்னா, நிறைய படிக்க 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 வரும். ஆனுவல் ரிப்போர்ட் வாசிக்க 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 வரும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களால ஆனுவல் ரிப்போர்ட் வாசிக்க கூட முடியாது. நண்பர் சொன்னாரு அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம், 30 வருஷம் நம்ம எவ்வளவு ஆனுவல் ரிப்போர்ட் படிச்சிருக்கோம், எத்தனை சீசன் வந்தா கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஆனுவல் ரிப்போர்ட் படிப்போம், குறைஞ்சபட்சம் இன்னும் அதிகமா கூட படிச்சிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சே அப்படின்னாரு. சரி, நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, ஆனா நீங்க இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டே படிக்காத ஒருத்தர் சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டை படிச்சா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க இல்லைன்னாரு. அனலிஸ்ட் எல்லா வேலையும் பண்ணி நம்ம எப்படி பண்ணோமோ அதை விட ஒரு படி பெட்டரா பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை நம்ம படிக்கிறோம், ஆனுவல் ரிப்போர்ட்டை நம்ம படிக்கிறதுல. ஸோ நீங்க போய் கன்க்ளூஷன் ரிப்போர்ட்டை படிக்கிறீங்க, ரிசர்ச் ரிப்போர்ட்டை வாசிக்கிறீங்க. அப்போ அடிப்படையா ஃபவுண்டேஷனல் ஒர்க்கை நீங்க இப்போ பண்றது இல்லை, அதை இன்னொருத்தர்கிட்ட விட்டுட்டீங்க. இன்னும் யங்கர் பர்சன் அதை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஆஸ்பெக்டுக்கு வருவோம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலீட்டு உலகத்துல ஆனுவல் ரிப்போர்ட் படிச்சு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸினுடைய எண்ணிக்கை 0.01 அவ்வளவுதான். 99.9% ஒண்ணு
நான் சொல்லக்கூடிய அந்த 3 மெட்ரிக்கை வச்சு பண்றாங்க. இல்லைன்னா ப்ரொஃபஷனலா ஒரு அனலிஸ்ட் எழுதின ஈக்விட்டி ரிப்போர்ட்டை படிச்சுட்டு அப்படியே வாட்ஸ்அப்ல ரிப்போர்ட் வரும், படிப்பாங்க, காலையில 9:15 ஆர்டர் போட்டுருவாங்க, முடிஞ்சது. ஸோ எப்பெல்லாம் ஒரு புரோக்கரேஜ் ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்களோ மறுநாள் காலையில் ஷேர் ஒரு சின்ன பாப்பை காட்டும், கொஞ்சம் மேலே போகும். ஆனா அந்த ரிப்போர்ட்டின் தன்மை எப்படிப்பட்டதுன்ற எவாலுவேஷன் பண்றதுதான் ஸ்கில். அதைத்தான் நான் என் நண்பர்கிட்ட சொன்னேன். நீங்க வந்து இதை கடந்து நீங்க அங்க போயிட்டீங்க, அதனால நீங்க இங்க இல்லைன்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. சந்தேகம் வந்தா எப்ப வேணா நீங்க அந்த இடத்துக்கு போகலாம். போறீங்களா இல்லையா, திடீர்னு ஒரு கம்பெனியில் டவுட் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கிறீங்களா இல்லையா, ஆமாண்ணாரு, அவ்வளவுதான். எப்ப நீங்க ஃபொரன்சிக்கா கீழே போனோமோ அப்ப நீங்க ஆனுவல் ரிப்போர்ட்டுக்கு போறீங்க. ஃபொரன்சிக்கா போக வேண்டிய தேவை இல்லையோ அப்ப நீங்க மேலோட்டமாகவே ரிசர்ச் ரிப்போர்ட்டை படிச்சு இன்வெஸ்ட் பண்ண முடியுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஒரு இன்வெஸ்டர் வந்து ரிசர்ச் ரிப்போர்ட்டை மட்டும் படிச்சு இன்வெஸ்டர் ஆக முடியுமானா என் அறிவுக்கு எட்டின வரைக்கும் முடியாது. நல்ல இன்வெஸ்டரா அப்படி வர முடியாதுங்கிறது என்னுடைய அனுபவம். என் அறிவுக்கு அவ்வளவுதான் எட்டுச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பாதை இதுதான். ஸோ இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஈக்விட்டி ரிசர்ச்ல நாம இதுவரைக்கும் என்ன பேசணும்? 3 பேசிக் பாராமீட்டர்ஸை வச்சு தான் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஷேர் பிரைஸ், மார்க்கெட் கேப் அண்ட் பி ரேஷியோ. இதை கடந்து பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் நமக்கு ஒரு மெசேஜை கொடுக்குது. ஒவ்வொரு நம்பரும் நம்ம கிட்ட பேசுது. நாம அதுக்கு செவி சாய்க்கணும். நம்பர்ஸ் கொடுக்குற மெசேஜை நம்ம உள்வாங்கிக்கணும். அதிலிருந்து நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷனை வளர்க்கணும். ஒருத்தர் வந்து வருஷ கணக்கா ஆனுவல் ரிப்போர்ட்டை படிச்சு தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டு அதன் மூலமா டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸை உண்டாக்கினார்னாக்கா அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேல அவர் ஆனுவல் ரிப்போர்ட்டை படிக்காம இன்னொருத்தர் அதை படிக்க வச்சு அவங்க செய்யக்கூடிய வேலையின் அடிப்படையில் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் தேர் இஸ் நோ எஸ்கேப்பிங் த பேசிஸ். ஆன் தட் நோட், இந்த வீடியோவில் நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை அடுத்த வீடியோவில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வோம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.